Okay, hello everyone. போன தடவை இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரிசர்ச் கொலாபரேஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஆஸ்ட்ரோமெட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆஸ்ட்ரோ ரிசர்ச் கேம்பெயினில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது இப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் வந்து போன தடவை கேம்பெயினில் வந்து சீட் அலாட் பண்ண முடியல. ஸோ இந்த குறிப்பிட்ட சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் இந்த ஆஸ்ட்ரோனாமிக்காவை எப்படி வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவை எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல இருந்து எப்படி வந்து தொடர்ந்து இந்த இமேஜ் செட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஐஏஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சோர்ஸில் தான் டவுன்லோட் பண்ணணும். மற்ற சோர்ஸ் இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரிசர்ச் கொலாபரேஷனோட ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க்கில் நீங்கள் போய் எடுக்கக்கூடிய ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவோட சாஃப்ட்வேர் வந்து ஓரளவு ட்ரையல் வெர்ஷன் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒழுங்காக அப்ளை பண்ணி கேம்பெயின் வந்து கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கான லைசன்ஸ் கீ அண்ட் பாஸ்போர்ட்டை வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ரிசர்ச் கொலாபரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கப்புறம் நீங்கள் கேம்பெயின் போனதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் இதில் தான் பண்ணுவீங்க. டிஸ்கவரிஸ் லிஸ்ட்டும் இதில் தான் வரும். ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா டவுன்லோட் பண்ணுறது, இமேஜ் செட்ஸ் வர்றது எல்லாமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வரும். ஸோ இதோட மேல் டேப்பில் வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா இருக்குது. அது நம்ம உள்ளே போயிடுவோம். அதோட லாஸ்ட்டில் அதோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து கன்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து மோஸ்ட்லி PS1 PS2 அப்படிங்கிற 2 கன்ஃபிகரேஷன் ஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து PS1 கன்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் கேம்பெயின், அதாவது போன மந்தில் இருந்த கேம்பெயினுக்கு அப்புறம் எல்லாமே வந்து PS2 கன்ஃபிகரேஷன் ஃபைலை தான் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் கீழே வந்தோன்னா ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா சாஃப்ட்வேரோட லிங்க் இருக்கும். ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா செட்டு. ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஓகே, ஓகே இப்போ வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவோட சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து நீங்கள் ஆஸ்ட்ரோமெட்ரிக்காக்குள்ளேயே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு தடவை நீங்கள் கேம்பெயின் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா ஃபைலோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் கொடுப்பாங்க. அது வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ராக்டிஸ் இமேஜ் செட்ஸ் தான் இது பண்ணுறதுனால இப்போதைக்கு வந்து நம்ம ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா சாஃப்ட்வேரை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்குவோம். அண்ட் இதுக்கு கீழே வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவோட கைட்ஸ் இருக்கும் அண்ட் ப்ராக்டிஸ் இமேஜ் செட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் இமேஜ் செட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா செட்டப் இருக்குது. நார்மலாக நீங்கள் எப்படி செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயம் வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இல்லைனா நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். போன கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் என்னென்னா நிறைய எரர் வருது, ஒழுங்காக வந்து ஆப்ஜெக்ட்ஸ் டிலீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து ப்ராப்பர் நெட் கனெக்ஷன் இல்லாது. அண்ட் இது ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. மேக்ஸோ லினக்ஸோ வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. விண்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கமெண்ட் டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூக்கு அப்புறம் இந்த டேப் ஓப்பன் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா சாஃப்ட்வேரை திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டிலே இருக்காது. ஸோ இப்போ வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு தடவையும் ஆஸ்ட்ரோமெட்ரிக்கா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது MPC ரிப்போர்ட் அண்ட் astrometrica.log ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ரிப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எப்போவுமே வந்து எஸ் கொடுத்துட்டு ஆரம்பிங்க. ஸோ இந்த MPC ரிப்போர்ட் ஃபைல்னால் என்ன அப்படிங்கிற இதுவும் இதோட இன்டர்ஃபேஸும் வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிக்காவோட இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன். இதை வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். முதல்ல இதோட ரெஜிஸ்டர் கோட் அண்ட் லைசன்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. நீங்கள் ஒன்ஸ் இதோட ஆஸ்ட்ரோனாமிக்கல் கேம்பெயினில் வந்து எங்கேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து இதோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க.
ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால என்னோட கோடை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்கிரிப்ஷனில் லைசன்ஸ் அண்ட் பாஸ்கோட் இருக்குது. அண்ட் இதுலேயே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஹெல்ப்பில் வந்து கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைசன்ஸ் அண்ட் கீ இருக்கும். ஓகே, ஏற்கனவே லைசன்ஸ் கீ இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லைசன்ஸ் வந்து இதில் ஏற்கனவே இருக்குது. இதுதான் லைசன்ஸ் IASC TLD 171. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ். ஸோ செகண்ட் ஒர்க் வந்து இதை கான்ஃபிகரேட் பண்ணுறது. கான்ஃபிகரேஷனில் இந்த ப்ளூ கலரில் ஸ்பேனர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய டேட்டா இருக்கும். அப்சர்விங் சைட், எந்த சைட்டில் வந்து இதை அப்சர்வ் பண்ணாங்க, CCD, ப்ரோக்ராம் என்வரான்மெண்ட், கேட்லாக்ஸ் அண்ட் இன்டர்நெட், இது எதுவுமே நீங்கள் தொட வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒரு ஃபஸ்ட் டேப் இருக்கும். அந்த டேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ARI 24 30 32 கடைசியில் PS1 CFG PS2 CFG இருக்குது. இதில் வந்து PS1 CFG வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் செட்டை வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராக்டிஸ் செட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது PS1 கன்ஃபிகரேஷன் தான் இருந்துச்சு. ரீசெண்டாக தான் PS2 கன்ஃபிகரேஷன் மாற்றினாங்க. ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஆஸ்ட்ராசிஸ் கேம்பெயின் போகும்போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்லேயோ இல்லை PCலையோ வச்சு எந்த இடத்துல அந்த இது இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை கான்ஃபிகரேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து PS1ஓட ஃபைலையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, PS1 ஃபைலை வந்து நான் கான்ஃபிகரேட் பண்ணிக்கிறேன் இப்போ. அண்ட் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தா மட்டும்தான் சேவ் ஆகும். ஸோ இதான் ஃபஸ்ட் ப்ராசஸ். ஆஸ்ட்ரோமெட்ரிக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபிகர் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ப்ராக்டிஸ் இமேஜ் செட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐகான்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். See you on the next video.